தமிழ்நாட்டிலேயே கூட அறிவிக்கப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு முழுமையாக செயலுக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. செயலுக்கு வந்திருக்கிற அளவில் அது மக்களுக்கு பயன்பட்டிருக்கிறதா என்றால் உண்மையிலேயே பயன்படுத்தலாம். மருத்துவக் கல்லூரிகளில் ஓரிருவர் 4-5 பேர் இருந்த நிலை மாறி இன்றைக்கு 100-200 பேர் இந்த உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மருத்துவக் கல்லூரிகளில், பொறியியல் கல்லூரிகளில் இடம் பிடித்திருக்கிறார்கள். நீதித்துறையில் பலரும் இடம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றளவும் ஒரு மாவட்ட நீதிபதி கூட அருந்ததியர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கல்லூரி ஆசிரியர் பதவிகளானாலும் அரசு அதிகாரிகள் பதவிகள் என்றாலும் முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதை பயன்படுத்தி இடங்கள் நிரப்பப்படவில்லை என்று சாக்கு சொல்லி மற்றவர்களுக்கு அந்த இடங்களை எடுத்துக் கொடுப்பது, இதற்கு பின்னாலே ஊழலும் முறைகேடும் நிறைந்திருப்பதை அருந்ததியர் சமூக அமைப்புகள் கண்டறிந்து சொல்கின்றன. இந்த முரண்பாடுகள் களையப்பட வேண்டும், குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும். இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு இன்றியமையாது. அதே நேரத்தில் இடஒதுக்கீடு இருக்கும் போதே இடங்கள் காலியாகி கொண்டிருக்கின்றன. இந்தியா இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. மொத்த உள்நாட்டு பொருளாதாரம் ஜிடிபி வளர்ந்திருக்கிறது. இந்திய நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் 4-5 நிறுவனங்கள் உலக அளவிலே முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன என்றெல்லாம் அரசு நமக்கு புள்ளிவரம் கொடுக்கிறோம். எப்படி வளர்ந்திருக்கின்றன என்று சொன்னால், மிகப்பெரிய பன்னாட்டு குழுமங்கள், அதானி குழுமம், அம்பானி குழுமம், அகர்வால் குழுமம் என்று இந்த குழுமங்கள் பெருகி இருக்கின்றன. நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த வளர்ச்சியிலே எல்லோருக்கும் பங்கு உண்டா என்றால் கிடையாது. சப்தா விகாஸ் சப்தா சாத் என்று 2014 மோடி முழக்கம் கொடுத்தார். ஆனால் இந்த வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களில் இடஒதுக்கீடு உண்டா என்றால் கிடையாது. இந்தியாவில் அரசு துறையில், நீதித்துறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கணக்கு என்ன என்று பார்ப்போமானால், உயர் சாதியினர் மட்டும் 79 விழுக்காடு உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்கள் தொகையிலே 50 விழுக்காட்டுக்கு மேல் இருப்பவர்கள், அவர்களுக்கு 12 விழுக்காடு தான் இடம் உள்ளது. அட்டவணை சாதி மக்கள் 2 அல்லது 3 விழுக்காடு தான். இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இதுவரை அட்டவணை பழங்குடியைச் சேர்ந்த ஒரே ஒருவருக்கு கூட நீதிபதி ஆனதே கிடையாது. அட்டவணை சாதி மக்கள் 2-3 பேருக்கு மேல் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனதே இல்லை. இப்படி ஒரு அவலமான நிலையில் இந்த எல்லா துறைகளில், நீதித்துறையானாலும், நிர்வாகத்துறையானாலும், காவல்துறையானாலும், காவல் நிலையங்கள் சாதி வெறியர்களின் கை கருவிகளாக செயல்படுவதை தமிழ்நாட்டிலே பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கிறோம். தேனியில் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடியதற்காக அந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, காவல் நிலையத்திலே கொண்டு போய் வைத்து அவர்கள் கையிருந்த காசை பிடுங்கிக் கொண்டு அடித்து சித்திரவதை செய்த நிகழ்ச்சியை எங்களுடைய தோழர்கள் நீதிமன்றத்திலே வழக்காக கொண்டு வந்தார்கள். இப்படி பல நிகழ்வுகளை சொல்ல முடியும். இதற்கு காரணம் இந்த துறைகளில் எல்லாம் முறையான இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான். அப்படி ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் அரசு துறைகள் அனைத்திலும், கல்வித்துறை, வேலைவாய்ப்பு துறை இவற்றில் மட்டுமல்ல, தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். தனியார் துறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதனுடைய பொருள் இடஒதுக்கீட்டுக்கு உரிமையுள்ள துறைகள் சுருங்கி இடஒதுக்கீடே இல்லாத துறைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான். அம்பானியினுடைய நிறுவனத்திலே இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. அதானி நிறுவனத்திலே இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. இந்த நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னாலே இயல்பாகவே இந்த சமூகத்தில் காலகாலமாக ஆதிக்க நிலையிலே இருந்திருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் மற்றவர்களும் ஆதிக்கம் வகிக்கின்றார்கள் என்று பொருள். ஐஐடி படித்தவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு,
ஐடிஐ படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஆதிக்க வகுப்புகளுக்கு, முன்னேறிய சாதிகளுக்கு அங்கே அதிக இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன, பிற்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிய இடங்கள் கிடைக்கவில்லை என்று பொருள். உச்ச நீதிமன்றத்திலே இதை நாம் வழக்காக கொண்டு செல்லும் போதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், இதற்கான தரவுகள் எங்கே, எந்த கணக்கின் அடிப்படையிலே மண்டல் குழு 27 விழுக்காடு கொடுத்தது என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அதனால்தான் நாம் சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய தரவுகளை திரட்டி இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும், ஆழமாக்க வேண்டும். இடங்களிலே மட்டுமல்ல, நிலத்திலே பங்கு வேண்டும், சமூக செல்வத்திலே பங்கு வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அனைத்தையும் அனுபவிக்கிற நிலை இருக்கக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரை 1933 வரைக்கும் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்றது. 1871 தொடங்கி பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதற்கு பெயரே சோசியோ எகனாமிக் காஸ்ட் சென்சஸ் என்று பெயர். SECC என்றுதான் பெயர். 10 ஆண்டுக்கு ஒருமுறை சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 31 இது நிறுத்தப்பட்டது. பிறகு 41 எடுத்திருக்க வேண்டும். உலகப் போரை காரணம் காட்டி நிறுத்தினார்கள். 51 பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுத்துவிட்டார். ஏற்கனவே வைஸ்ராய் கவுன்சிலில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருந்த போது SC ST மக்களுக்கான காப்பு கூறுகளை உறுதி செய்த காரணத்தினால் இந்த கணக்கெடுப்பில் SC ST மட்டும் கணக்கெடுக்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டவர் கணக்கே கிடையாது. 51 இல்லை, 61 இல்லை, 71 இல்லை. 2011 வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் எந்த சாதியினர் சமூக செல்வத்தில் ஏகமோகமாக அனுபவிக்கிறார்கள், யாருக்கு இந்த சமூக செல்வம் அடியோடு மறுக்கப்படுகிறது என்ற உண்மைகள் பட்டவர்த்தனமாகிவிடும் என்பதால் ஆளுகிற அரசுகள், காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் இந்த உண்மைகளை மூடி மறைப்பதில் குறியாக இருக்கின்றன. 2011 கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் அந்த விவரங்களை வெளியிடுவது இல்லை என்று மத்திய அமைச்சர்கள் சிலர் வலியுறுத்திய காரணத்தினால் இந்திய அரசு முடிவெடுத்தது. 2011 பிறகு 2015 பாஜக இந்த கணக்கெடுப்பிலே இருக்கிற மதம் பற்றிய புள்ளி விவரங்களை மட்டும் வெளியிட்டார்கள். சாதி விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். இன்றைக்கு 2031 இந்திய அரசு இந்த கணக்கெடுப்பை, முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்குமா நமக்கு தெரியாது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நம்மை பொறுத்தவரை தமிழக அரசு இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசுக்கு இதற்கான அதிகாரம் இல்லை என்று சொல்வது தவறான தகவல். பாட்னா உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருப்பதை மிக தெளிவாக சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்கிய தீர்ப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு சில மாதங்களுக்குள்ளே எடுத்து முடிக்க முடியும். பாட்னாவில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு நடத்திய அந்த கணக்கெடுப்பு சரியானது, முறையானது, சட்டத்திற்கு உட்பட்டது என்பதை அந்த நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த நீதிபதிகள் சந்திரன், பார்த்தசாரதி என்ற 2 நீதிபதிகள் இது அவசியம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை தடை செய்யவில்லை. அந்த தீர்ப்பு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் கண்ட உண்மை என்னவென்றால், பீகாரிலே நீண்ட காலமாக இடஒதுக்கீடு செயலில் இருந்தாலும் அதன் பயன்கள் SC ST மக்களுக்கு போய் சேரவில்லை. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழங்குகிற இடஒதுக்கீட்டினுடைய அளவை பீகார் அரசு உயர்த்தியது. OBC மக்களுக்கு உயர்த்தியது. நம்முடைய MBC போல அங்கே EBC எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உயர்த்தி கொடுத்தார்கள். இதுதான் வழக்காக இருக்கிறதே தவிர கணக்கெடுப்பிலே வழக்கே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 27 விழுக்காடு அல்ல, 50 விழுக்காடு மண்டல் குழு ஒதுக்கீடு வழங்கி இருந்தாலும் இங்கே எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் வடநாட்டிலே மண்டல் குழுவை எதிர்த்து கொளுத்திக் கொண்டார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதால் தமிழ்நாடு 27 நின்றது. அதுவும் உடனடியாக வழங்கப்படவில்லை. இப்போது நாம் சொல்கிறோம்,
கல்வியில், வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசு துறைகள் அனைத்திலும், தனியார் துறை உள்ளிட்ட அனைத்து தொழில் துறையிலும் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். அருந்ததியர்கள் 3 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை 6 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறார்கள். மக்கள் தொகையிலே 6 விழுக்காடு என்பது ஏற்கனவே இருக்கிற கணக்கு. ஒவ்வொரு கணக்கெடுப்பிலும் SC ST கணக்கெடுக்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சாதி சண்டை வரும் என்பது பொய் என்பதற்கு இதுவே சான்று. இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுவதால் SC STக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மோதிக்கொள்ளவில்லை. அப்படி SC STக்களுக்கு அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுப்பது கூட அந்த கணக்கெடுப்பு முழுமையாகாது. ஏனென்றால் சாதி சான்றிதழ் வாங்க போகிற இடத்தில் நான் சக்கிலியர் என்றோ நான் இன்ன வகுப்பு என்றோ சொல்லி கொடுக்கிற போது அவர் ஆதி திராவிடர் என்று எழுதுகிறார். இதுதான் கண்ணியமாக இருக்கும் என்று எழுதுகிறார். இந்த ஆதி திராவிடர் என்ற சொல் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையும் குறிக்கிற சொல்லாகவும் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்குள் ஒரே ஒரு பிரிவை குறிக்கிற சொல்லாகவும் இருக்கிறது. எனவே பழையர் ஆதி திராவிடரா, SC ஆதி திராவிடரா என்ற வேறுபாடு இல்லாமல் போகிறது. ஆனால் புதிதாக ஒரு கணக்கெடுப்பு நடக்குமானால் உள்ஒதுக்கீட்டின் பயனை பெற்ற அருந்ததியர் மக்கள் தங்களை அருந்ததியர் என்றே தைரியமாக துணிவாக அறிவித்துக் கொள்வார்கள். அப்படி அறிவித்துக் கொண்டால் அன்றைக்கு அருந்ததியர் மக்களுடைய உண்மையான தொகை நமக்கு தெரிய வரும். உண்மையான தொகை மட்டுமல்ல, சமூக செல்வத்திலே அவர்களுக்கு என்ன பங்கு, வேலை வாய்ப்பிலே என்ன பங்கு, கல்வியிலே என்ன பங்கு என்பது மிக தெளிவாக தெரிய வரும். நம்முடைய தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு சீராய்வு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தால் அதனால் இந்த சாதிக்குள் பிளவு வரும், ஒற்றுமை குலைந்துவிடும் என்றெல்லாம் இங்கே மேடையிலே பேசிய பேச்சை அந்த சீராய்வு மனுவில் அவர் குறிப்பிடவே இல்லை. ஏனென்றால் அது உண்மைக்கு மாறானது. அப்படி யாரும் அங்கே போய் உச்ச நீதிமன்றத்திலே வாதிட முடியாது. அவர் சொல்லியிருக்கிற இரண்டு செய்திகள். ஒன்று, கிரீமி லேயர் எனப்படுவது அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தேவையில்லாமல் கருத்து கூறியது. அந்த கருத்து தேவையற்றது, ஆனால் அது தீர்ப்பு அல்ல, அது நடைமுறைக்கு வரப்போவது இல்லை. அது ஒரு சிலருடைய விருப்பம், நீதிபதிகளுடைய கருத்து, அவ்வளவுதான், அப்சர்வேஷன். இதை தீர்ப்பாக செயல்படுத்த முடியாது. அதை தவிர அவர் சொல்லி இருப்பது என்னவென்றால், நீங்கள் உள்ஒதுக்கீட்டிற்கு உச்சவரம்பு விதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு என்றால் 3 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்க கூடாது என்று கேட்க சொல்லுகிறார். நான் அவரிடம் கேட்டுக் கொள்வதெல்லாம், இந்த நாட்டில் அவருடைய மக்கள் தொகை விகிதத்திற்கு மேல் அதிகமான இடங்களை, உயர்ந்த பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்களுக்கு உச்சவரம்பு விதிக்க சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு 10 விழுக்காடு EWS கொடுத்தாகிவிட்டது. இந்த 10 விழுக்காட்டுக்கு மேல் பார்ப்பனருக்கு கொடுக்க கூடாது, பொது போட்டியில் மற்றவர்கள் வந்து போட்டியிடட்டும் என்று கேட்டால் அதிலே நியாயம் உண்டு. அதை விடுத்து மாநில அரசுகளை நம்ப முடியாது, மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது, ஆனால் இந்திய அரசுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது பெரியார் படத்தை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவராக உங்களை ஆக்கிவிடுகிறது. தமிழ் தேசியம், திராவிட கொள்கை, இதுதான் இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பை தவிர பாரத பார்ப்பனிய தேசியம் பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த கருத்தை நாம் மக்களிடையே தெளிவுபடுத்துவோம். இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக உறுதியாக துணை நிற்கும். இவை அறிவியல் அடிப்படையில் தெளிவாக்கப்பட வேண்டும், ஆழமாக்கப்பட வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம்.